அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இந்த கதையின் நடுவில் பல திடுக்கிடும் காட்சிகள் இருக்கிறது. இவை எல்லாமே ஒரு கற்பனை காட்சிகள்தான். இதில் எந்த ஒரு மூட நம்பிக்கையும் நான் ஆதரிக்கவில்லை. நன்றி, வணக்கம். அந்த காலத்தில் கேசவபுரம் என்ற நாட்டை ஒரு மன்னன் ஆண்டு வந்தார். அந்த நாட்டில் கூலி தொழிலாளியாக இருந்த ஒருவரும் அவர் மகனும் தினமும் கோயிலுக்கு போயிட்டு கடவுளை வணங்கிட்டு வர்றது வழக்கம். அன்னைக்கு ஒரு நாள் தெய்வத்தை வழிபட்டுட்டு திரும்புகிறப்போ கோயில் பிரகாரத்தில் ஒரு புக்கு மறைஞ்சு இவங்க கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சது. அப்பா சொல்கிறாரு, சேரா அந்த புக்கை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வா, இங்கே படிக்காதன்றாரு. சேரன்னு அவங்க அப்பாவும் அந்த புக்கை பத்திரமா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராங்க. சேரா இந்த புக்கை படின்றாரு. அவனும் அந்த புக்கை படிக்க ஆரம்பிக்கிறான். புக்கு யாரோட கையில் கிடைக்குதோ அவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. இங்கே இருந்து வடக்கு திசையில் பல ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி ஒரு குகை இருக்குது. அதில் சிவன் ஆலயம் ஒன்று இருக்குது. அந்த ஆலயத்தில் ஒரு ஆலமரத்துக்கு கீழே ஒரு பெரிய தங்க பதையிலே இருக்குது. அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி பல ஆபத்து வரும். அதையெல்லாம் தாண்டி எவன் எடுக்கிறானோ அவன் மன்னருக்கெல்லாம் மன்னன் அப்படின்னு அந்த புக்கில் எழுதியிருக்குப்பா. அந்த ஏழை குடும்பம் அதை படித்துவிட்டு சந்தோஷத்தில் திக்குமுக்காடி போனது. புதையலை நோக்கி புறப்பட்டான் சேரன். எல்லோரும் சந்தோஷமாக வழி அனுப்பி வைத்தார்கள். அவன் தாய் மட்டும் கண்ணீரோடு விடை கொடுத்தாள். இந்தாப்பா, இவ்வளவு நாளாக நான் சேமித்து வச்ச பணம், இதை உன்னோட கை செலவுக்கு வச்சுக்கோ. கண்ணீரோடு புதையில் இருக்கும் திசையில் பயணமானான் சேரன். இயற்கை எழில் கொஞ்சம் அந்த இடத்த ரசிச்சுக்கிட்டே போகிறான் சேரன். வழியில் ஒரு புத்தர் சிலை இருக்குது, அதை வணங்குறான். அங்கே இருக்கிற ஒரு குரு ஒரு மணிமாலையை சேரன்கிட்ட கொடுக்குறாரு. நீ போகிற வழியில் பல ஆபத்துகள் வரும், அதில் இருந்து உன்னை இந்த மாலை காப்பாற்றும் அப்படின்றாரு. அவங்கள வணங்கிட்டு தன்னோட பயணத்தை தொடர்றான் சேரன். போகிற வழியில் ஒரு அதிசயத்தை பார்க்குறான். கொடிய மிருகமும் குட்டி மானும் நண்பர்களாக விளையாடுதுங்க. ஆனால் இதை விட பல அதிர்ச்சியும் ஆச்சரியமும் காத்துட்டு இருக்குங்கிறது சேரனுக்கு தெரியாது. அந்த காட்டில் ஒரு மண்டபம் இருக்குது. அங்கே தங்கி இரவு பொழுதை கழிக்கிறான் சேரன். விடியற்கால பெண்களின் சிரிப்பு சத்தம் அவன் தூக்கத்தை கலைக்குது. அவன் ஆற்றில் ஒரு தேவதை தன் தோழிகளுடன் விளையாடி கொண்டிருக்கிறாள். அவன் பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த சம்பவம் நடக்கிறது. குளத்தில் இருந்த ஒரு முதலை அந்த தேவதையின் காலை பிடித்து விட்டது. சேரன் சற்றும் தாமதிக்கவில்லை. அடுத்த நொடி அந்த முதலையின் தலை துண்டானது. பயத்தில் சேரனின் தோலை பிடித்தால் அந்த தேவதை. இருவரும் பேச மறந்தார்கள். அந்த இருவரின் மௌனத்தை கலைத்தால் ஒரு பெண். ஐயா, உங்கள் பெயர் என்னவோ? எங்கள் இளவரசியை காப்பாற்றியதற்கு மிகவும் நன்றி. இவள் மருது நாட்டு இளவரசி சுந்தரி. நாங்கள் தினமும் இங்கு வந்து விளையாடுவது வழக்கம். நாளையும் வருவீர்களா என்று கேட்டான் சேரன். ஆம், நாங்கள் அனைவரும் நாளையும் வருவோம். பார்வையால் விடைபெற்றாள் சுந்தரி. மறுநாள் தன் தோழிகளுடன் அங்கு வந்தாள் இளவரசி. தோழிகள் மன்னருக்கு பயந்தாலும் இளவரசியின் ஆசைக்கிணங்க சேரனுடன் பழகிவிட்டார்கள். சேரன் எதற்காக வந்தான் என்பதை மறக்கிறான். சேரனும் சுந்தரியும் ஜோடி புறாவாக காட்டில் வலம் வருகிறார்கள். நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக அவர்களின் காதல் கரையை கடக்கிறது. இந்த செய்தி எப்படியோ மன்னரின் காதில் விழுகிறது. கோபத்தில் முகம் சிவைக்கிறது மன்னனுக்கு. சேரனை இழுத்து வரும்படி கட்டளையிடுகிறான் மன்னன். சேரனை இழுத்து வருகிறார்கள். மன்னன் கேட்கிறான், உன் பெயர் என்ன? நீ எங்கிருந்து வருகிறாய்? உன்னை பார்த்தால் நாடு விட்டு நாடு பிழைக்க வந்தவன் போல் தெரிகிறது. உனக்கு என் மகள் மீது ஆசையா? அவளுக்கு எத்தனை அரசர்கள் வரிசையில் நிற்கிறார்கள் என்று தெரியுமா உனக்கு? குப்பையில் இருக்கும் நீ கோபுரத்தில் ஏற முயற்சி செய்கிறாய். அதற்கான தண்டனை என்ன என்று தெரியுமா உனக்கு என்று கோபத்துடன் கேட்டான் மன்னன். நாங்கள் ஒருவரை ஒருவர் விரும்புகிறோம். உங்கள் மகளை மணப்பதற்கு என்ன தகுதியை என்னிடம் எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்டான் சேரன். இந்நாட்டு மக்களுக்கு ஒரு நாள் உணவு தர முடியுமா உன்னால் என்று கேட்டான் மன்னன். ஒரு நாள் மட்டுமல்ல, அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் உணவளிக்க தயார். எனக்கு 10 நாட்கள் அவகாசம் கொடுங்கள் என்றான் சேரன். நீ சொன்னதை நிறைவேற்றவில்லை என்றால் தண்டனை கடுமையாக இருக்கும். பரவாயில்லையா என்றான் மன்னன். என் தாய் தமிழ் மண் எனக்கு கோழைத்தனத்தை கற்றுக் கொடுக்கவில்லை. நான் முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டேன் என்றான் சேரன். கண்ணீரோடு தலையசைத்து விடை கொடுத்தாள் சுந்தரி. தன் பயணத்தை தொடர்ந்தான் சேரன். புத்தகத்தில் சொன்ன புதையில் இருக்கும் வழியை தேடி காட்டிற்குள் செல்கிறான் சேரன். இரவு நெருங்குகிறது. அங்கு ஒரு நீரோடை பாய்ந்து கொண்டிருக்கிறது. பக்கத்திலேயே குடிசை ஒன்று இருக்கிறது. அங்கே தங்குகிறான் சேரன். இரவு 12. தூங்கி கொண்டிருந்த சேரனின் மார்பில் யாரோ தொடுவது போல் உணர்ந்து திடுக்கிட்டு கண்விழிக்கிறான் சேரன். அங்கு யாருமே இல்லை. தூரத்தில் ஒரு ஓநாய் ஊளையிடும் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது.
அவன் பெயரை சொல்லி யாரோ அழைப்பது போல் இருந்தது. குழப்பத்துடன் சுற்றும் முற்றும் பார்க்கிறான் சேரன். குரல் எங்கிருந்து வருகிறது? பக்கத்தில் இருந்த கிணற்றிலிருந்து தான் வருகிறது. கிணற்றை நோக்கி நடக்கிறான் சேரன். அவன் உள்ளுணர்வு அவனை எச்சரித்தது. கிணற்றில் இருந்து அந்த குரல் வந்து கொண்டே இருந்தது. கிணற்றை நெருங்கியவன் மெதுவாக எட்டி பார்த்தான். ஒரு யானை பின்னால் இருந்து தள்ளினால் எப்படி இருக்குமோ அதேபோல் ஒரு உருவம் பின்னால் இருந்து கிணற்றுக்குள் அவனை தள்ளிவிட்டது. நிலை தடுமாறி கிணற்றுக்குள் விழுந்தான் சேரன். சிறிது நேரம் அவனை யாரோ கிணற்றுக்குள் அமுக்குவது போல் உணர்ந்தான். அடுத்த நிமிடம் அந்த உருவம் அலறி அடித்து கொண்டு கிணற்றில் இருந்து வெளியேறியது. அந்த கிணற்றில் ஒரு படிக்கட்டு உருவானது. சேரன் படிக்கட்டு வழியாக வெளியே வந்தான். அவனுக்கு நடப்பது எல்லாமே பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. அப்போதுதான் அந்த குருநாதர் சொன்னது நினைவுக்கு வந்தது. கழுத்தில் இருக்கும் மணிமாலையை தொட்டு பார்த்து கொண்டான் சேரன். அவன் கழுத்தில் இருக்கும் மணிமாலையிலிருந்து ஒரு ஒளிவட்டம் அவனை முன்னோக்கி அவனை அழைத்து செல்கிறது. ஆச்சரியத்துடன் அதை பின்தொடர்கிறான் சேரன். அவனுக்கு பாதுகாப்பாக ஒருவர் அவனுடன் வருவது போல் உணர்கிறான். காட்டில் சென்று கொண்டிருக்கும்போது ஒரு கொடிய மிருகம் அவனை தாக்க வருகிறது. ஏதோ ஒரு சக்தி அந்த மிருகத்திடமிருந்து அவனை காத்து நிற்கிறது. வெகு தூரம் சென்று கொண்டிருந்த அந்த ஒளிவட்டம் ஒரு அரச மரத்தின் அருகே நிற்கிறது. அந்த நேரத்தில் வானத்தில் ஒரு வர்ணஜாலம் நடக்கிறது. சேரன் பிரமித்து போய் நிற்கிறான். அவனுடன் வந்த அந்த ஒளிவட்டம் அந்த அரச மரத்திற்குள் ஊடுருவி ஒரு பாதையை உண்டாக்குகிறது. அந்த மரத்தை தொட்டு வணங்கிவிட்டு உள்ளே நுழைகிறான் சேரன். உள்ளே மரத்தாலான கதவு ஒன்று இருக்கிறது. அதை திறந்து கொண்டு உள்ளே செல்கிறான். அவன் தலை சுழல்கிறது. உள்ளே தங்கத்தாலான மாளிகை, வைரமும் வைடூரியம் கொட்டி கிடக்கிறது. 2 பெரிய பையில் எல்லாவற்றையும் போட்டு நிரப்புகிறான். குதிரையில் அதை ஏற்றுகிறான். குதிரையை அரண்மனையை நோக்கி செலுத்துகிறான் சேரன். அரண்மனையில் இளவரசி இவன் எப்போது வருவான் என்று வழிமேல் விழிவைத்து காத்து கொண்டிருக்கிறாள். பல நாட்கள் பயணமாகி அரண்மனையை வந்தடைகிறான் சேரன். அவன் கொண்டு வந்த தங்க மூட்டையை மன்னரின் முன் கொட்டுகிறான் சேரன். மன்னருக்கோ ஒரே ஆச்சரியம். அவனை சிம்மாசனத்தில் உட்கார வைத்து விசாரிக்கிறான் மன்னன். சேரனை பார்த்ததும் இளவரசிக்கு சந்தோஷத்தில் ஒன்றும் புரியல. ஓடி வந்து சேரனை கட்டி பிடிச்சிக்கிறா. மன்னனுக்கு அது ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலைமை. அவன் நடந்ததையெல்லாம் விளக்கமாக மன்னரிடம் சொல்கிறான். சேரனிடம் வழியை கேட்டு தெரிந்து கொண்டு தன் வீரர்களை புதையலை எடுத்து வரும்படி அனுப்புகிறான் மன்னன். அங்கே ஆலமரத்தின் அருகே வீரர்கள் செல்கிறார்கள். அவர்களுக்கு எந்த வழியும் புலப்படவில்லை. மறுபடியும் திரும்பி அரண்மனைக்கே வருகிறார்கள். அடுத்த நாட்களில் வீரர்களோடு சேரனை அனுப்புகிறான் மன்னன். அந்த ஆலமரத்தின் அருகே வீரர்களோடு சேரன் செல்கிறான். மரத்தின் மீது கை வைக்கிறான் சேரன். என்ன ஆச்சரியம்! அந்த மரத்தில் ஒரு ஒளிவட்டம் உண்டாகிறது. வீரர்கள் அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மரத்தினில் ஒரு பாதை உண்டாகிறது. சேரன் அதற்குள் செல்கிறான். அவனை தொடர்ந்து வீரர்களும் செல்கிறார்கள். உள்ளே தங்க புதையல் கொட்டி கிடக்கிறது. வீரர்கள் வாயடைத்து போகிறார்கள். நடப்பது எல்லாம் கனவா நனவா என்று தன்னை கிள்ளி பார்த்து கொள்கிறார்கள். ஒரு வீரன் கொஞ்சம் தங்க கட்டிகளை மூட்டையில் கட்டி கொண்டு வெளியே வருகிறான். எல்லோரும் வெளியே வந்தவுடன் அந்த ஆலமரம் பழையபடி சமநிலைக்கு வந்துவிடுகிறது. அந்த ஆச்சரியமான நிகழ்வுகளை மன்னரிடம் விவரிக்கிறான் ஒரு வீரன். பிறகு பார்க்க வேண்டுமே! சேரனை தலைமீது வைத்து கொண்டாடுகிறான் மன்னன். தினமும் சேரனுக்கு அங்கு அறுசுவை உணவுதான். தன்னுடைய அரியணையிலும் சேரனை உட்கார வைத்து அழகு பார்க்கிறான் மன்னன். சேரனை அவன் தாய் தந்தையை அழைத்து வர சொல்கிறான் மன்னன். சேரன் சொல்கிறான், அதற்கு முன் உங்களிடம் நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும் என்கிறான் சேரன். மன்னன் புன்னகைக்கிறான். அடுத்த நாள் அவன் நாட்டு மக்கள் அனைவரையும் வரவழைக்கிறான் மன்னன். அவர்கள் அனைவரிடமும் சேரன் தான் அடுத்த இளவரசன் என்று அறிமுகப்படுத்துகிறான் மன்னன். எல்லோரையும் வரிசையில் நிற்க வைத்து தங்க கட்டிகளை வாரி வழங்குகிறான் சேரன். நாட்டு மக்கள் அனைவரும் அவனை வாழ்த்தி வணங்கிவிட்டு செல்கிறார்கள். சேரனின் பெற்றோர்களை வரவழைக்கிறான் மன்னன். எல்லோர் முன்னிலையிலும் சேரன் சுந்தரி திருமணம் விமர்சையாக நடக்கிறது. வாழ்க வளமுடன்.